ராகி வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா அலசி எடுத்துருங்க. ஏன்னா அந்த ராகியில் கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருக்கும். அலசி எடுத்துட்டு அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருங்க. அப்புறமா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்லட்டில் செய்கிற மாவை எத்தனை நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து அப்பப்போ அரைச்சிக்குவேங்க. ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு டம்ளர் போட்டு அந்த மாதிரி அரைச்சிக்குவேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும் டக்குனே, அதுக்காக தான். அப்புறம் மாவு காலையில் எடுத்து பார்த்தேன், சூப்பராக பொங்கி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மாவு வந்து கையால் நல்லா கரைச்சி நல்லா வைக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக பொங்கி புளிச்சு வரும். அப்புறம் நம்ம எப்பவும் போல் இட்லி பிளேட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ராகி இட்லி ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடுங்களேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.